இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் எ சாம் ஆஃப் லைஃப். இது எழுதினவங்க ஹெச்டபிள்யூ லாங்ஃபெல்லோ. 36 லைன், 4 லைன்ஸாக பார்க்கலாம். டோட்டல் போயம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம் ஆஃப் லைஃப் அப்படின்னா ஒரே லைனில் சொல்லணும்னா எ சோல் கேன் நெவர் டை, அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஆத்மா ஸ்டில் லைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. Tell me not in mournful numbers, life is but an empty dream. For the soul is dead that slumbers, and things are not what they seem. அதாவது டெல் மீ நாட், என்கிட்ட சொல்லாதீங்க. இன் மவுன்ஃபுல் நம்பர்ஸ், மவுன்ஃபுல்னா வருந்தத்தக்க, ஸோ சோகமான வரிகளை என்கிட்ட சொல்லாதீங்க. அதே மாதிரி லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம், வாழ்க்கையே ஒரு கனவு அப்படிங்கிற இந்த மாதிரி சோகமான விஷயங்களை என்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் த சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ், அதாவது இறந்து போன ஆத்மாக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திங்ஸ் ஆர் நாட் வாட் தே சீம், அதாவது மனுஷன் இப்போ எந்த விஷயங்கள் எல்லாம் மதிக்கிறானோ, காரியங்கள் எல்லாம் மதிக்கிறானோ, அதெல்லாம் பிற்காலத்தில் மதிப்பற்றவையாகவும் இப்போ மதிப்பற்றவையா நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்காலத்தில் மதிப்புடையதாகவும் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம மனுஷன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வர எதை நோக்கி அதிகமாக ஓடுறானோ அதெல்லாம் பிற்காலத்தில் லைஃப்லெஸ்ஸாக போயிடலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த லைன், லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் earnest, and the grave is not its goal. Dust thought to dust returns was not spoken of the soul. லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் earnest, அதாவது லைஃப்ங்கிறது என்னது, ரொம்பவே உண்மையான விஷயம், கண்ணியமாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிரேவ் இஸ் நாட் இட்ஸ் கோல், அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் கல்லறையில் முடியுது இல்லையா, ஸோ அதுவே நம்மளுடைய அதுதான் முடிவு அப்படின்னு இருக்கக்கூடாது, வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் லைன் வந்து பைபிள்லேருந்து எடுக்கப்பட்ட லைன். அதாவது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் மனுஷன் தப்பு செஞ்ச உடனே அவரை தண்டிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ கடைசியில் மண்ணுக்கே செல்வாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்க டெட் பாடியை தான் கல்லறையில் வைக்கிறாங்களே தவிர அவங்களுடைய ஆத்மா வந்து சாகலை, இன்னும் உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுலேயும் வந்து ஆத்மாவை தான் மீன்ஸ் அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே செல்வாய்ங்கிறது டெட் பாடி தான் சொல்கிறோமே தவிர சோலை சொல்லலை அப்படிங்கிறாங்க. நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ இஸ் அவர் டெஸ்டைன் எண்ட் ஆர் வே, பட் டு ஆக்ட் தட் ஈச் டுமாரோ ஃபைண்ட் அஸ் ஃபாதர் தென் டுடே. அதாவது நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ, அதாவது லைஃப்னு இருக்கும்போது எதுவுமே வந்து என்ஜாய்மெண்ட்டே தான் இருக்கும், சாரோவே தான் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், அப்படிங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் விதி அப்படின்ட்டுன்னு எதுவும் எண்டா சொல்லிடக்கூடாது. நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் பெட்டராக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தோட கொண்டு போய்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பேரா, ஆர்ட் இஸ் லாங், டைம் இஸ் ஃப்ளீட்டிங், அண்ட் அவர் ஹார்ட்ஸ் தோ ஸ்டார்ட் அண்ட் பிரேவ், ஸ்டில் லைக் மஃபுல் ட்ரம்ஸ் ஆர் பீட்டிங் அண்ட் ஃபியூனரல் மார்ச்சஸ் டு தி கிரேவ். அதாவது கலை எவ்வளோ பெருசோ அதே மாதிரி நேரமும் ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம மனசை திடமாகவும் தைரியமாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனசை எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா மஃபுல் ட்ரம்ஸ் அப்படின்னு, ட்ரம்ஸோட ஒப்பிடுறாங்க. அதாவது ஒரு ட்ரம், இந்த இசை வாக்கியம் வந்து எப்படி ஒரு ஹாப்பியான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, மீன்ஸ் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் வந்து சாங் கம்போஸ் பண்ணுறதும், அதே இது சோகமாக இருக்கும்போது ஒரு சாரோ சாங், ஒரு சேட் சாங் வந்து கம்போஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்ம மனசும் எல்லா விதத்துக்கும் நம்ம பக்குவப்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம மனசை. ஓகேவா? அடுத்த பேரா, இன் த வேர்ல்ட் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில், இன் தி பைவோக் ஆஃப் லைஃப், பி நாட் லைக் டம் driven cattle, be a hero in this strife அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகங்கிறது ரொம்பவே போராட்டம் நிறைஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் செகண்ட் லைனில் அந்த தேர்ட் வேர்ட் பைவியோக் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஃப்ரெஞ்சு டேம். அதாவது என்னென்னா அதோட மீனிங் என்னென்னா ஒரு டெம்பரவரி ஹண்ட், அதாவது சோல்ஜர்ஸ் அங்கங்கே டெம்பரவரியாக ஹண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ இந்த போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே டெம்பரவரி தான். ஸோ நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கையை வந்து நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழணும். பி நாட் லைக் டம் ட்ரிவன் கேட்டில், விலங்கா வாய் பேச முடியாத, மீன்ஸ் ஒரு 5th சென்ஸ் அனிமல் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அதை எதிர்த்து ஜெயிச்சு வரணும், ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரஸ்ட் நியூ ஃபியூச்சர் ஹவ் பிளசன்ட், லெட் த டெட் பாஸ்ட் பரி இட்ஸ் டெட், ஆக்ட் இன் த லிவிங் ப்ரெசன்ட், ஹார்ட் வித்தின் அண்ட் காட் ஓவர் ஹெட். அதாவது ட்ரஸ்ட் நோ ஃபியூச்சர், அதிகப்படியாக நம்ம எதிர்காலத்தை பற்றி கனவு காண வேண்டாம். மீன்ஸ்
பாசிட்டிவோ நெகட்டிவோ, பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, அதிகப்படியான நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து இப்படிலாம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அதிகமாக கற்பனை பண்ணாதீங்க, ஓகேவா? அதே மாதிரி லெட் த டெட் பாஸ்ட் பரீட்ஸ், அதே மாதிரி இறந்த காலம், ஸோ இறந்த காலம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதையும் நினச்சி ரொம்ப வர்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஓகே, அந்த இடத்துலயே அதை விட்டுட்டு லெட் இட் பி அப்படின்னு விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், அடுத்த இதுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிகழ்காலத்தை மட்டும் பாருங்க, எதிர்காலத்தை நினச்சி அதிகமாக கற்பனை பண்ணாமையும் இறந்த காலம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரி பண்ணாமையும் நிகழ்காலத்தை நல்ல வழியில் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் மனசையும் உங்கள் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் பயந்து நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Lives of great men, all reminders. We can make our lives sublime and departing leave behind us. Footprints on the sands of time. அதாவது நிறையா லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா நம்ம கண்ட்ரியில், அவங்களாம் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட லைஃப் வந்து நமக்கு லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு நபர் தான் ஏபிஜே. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட சில வரிகள் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பையும் வச்சுக்கிற சொல்கிறாரு. நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு லைஃப்பை நல்ல பண்புகள் நிறைஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரா, footprints that perhaps another sailing over the life Solomon made, a forlorn and shipwrecked brother seeing shall take heart again. ஸோ இதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, அவங்க மனசுடைஞ்சு போகிற நிலைமைக்கு இருக்கும்போது, நம்ம விட்டு சென்ற வாழ்க்கையோட பண்பு, அந்த வாழ்க்கையோட விதிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதை யோசித்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு கான்ஃபிடென்டான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் லைன், லெட் அஸ் தென் பி அப் அண்ட் டூயிங் வித் அ ஹார்ட் ஃபார் எனி, ஸ்டில் அச்சீவிங், ஸ்டில் பர்சியிங், learn to labor and to wait. So let us எல்லாருமே வாங்க செயல்படுவோம். திடமான மனசோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன வந்தாலும் பாசிட்டிவ் மைண்டில் நம்ம செயல்படுவோம். ஸ்டில் அச்சீவிங் அண்ட் ஸ்டில் பர்சீவிங், ஸ்டில் நம்ம கடமைகளை நோக்கியும் குறிக்கோளை நோக்கியும் நம்ம செயல்பட்டு கொண்டே இருப்போம். நிறையா உழைக்கணும், நிறைய காத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்ன் டு லேபர் அண்ட் வெயிட். ஸோ நிறையா உழைக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிடவும் செய்யணும், சில விஷயங்களுக்காக நம்ம காத்திருக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாய்.